ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு திடீர்னு பயங்கர சண்டை. வேறு யார்? விஜய், பார்வதி அண்டு நம்ம விக்ரமன் தான். விக்ரமன் இல்லை, விக்ரம். ஸோ என்ன வர வர வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக முட்டிக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதிக்கும் கனிக்கும் முட்டும், விஜய் பார்வதிக்கும் வேறு யாருக்குன்னா முட்டும். இதுன்னு புதுசாக வந்து ஒரு புது கூட்டணியாக வந்து எப்போ பார்த்தாலும் இந்த ஒரு 2 வாரமாக போயிட்டே இருக்குன்ற மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து என்னென்னா, நேற்று திவாகர் எவிக்ட் ஆனது நிறைய பேருக்கு வந்துட்டு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அது வந்து மாற்ற கருத்தே கிடையாது. அதை வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, திவாகர் அண்ணனை வந்துட்டு எல்லோரும் பேசியே எல்லோரும் சேர்ந்து வெளியே அனுப்பிச்சிட்டிங்களா? நேற்று வந்துட்டு அவர் ஜெயிலில் இருக்கும்போது சென்டர் ஆஃப் அட்டென்ஷன் கொடுக்குறேன்னு சொல்லி அவர் அப்படியே காமெடி பண்ணி அவரை வெளியே அனுப்பிச்சிட்டிங்களா அப்படின்னு கலாய்க்கிறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம், அவர் வெளியே போனது முக்கிய காரணமே சபரி, நீ அந்த குரூப்பு தான்டா அப்படின்ற மாதிரி வச்சு செஞ்சிடறாங்க. இப்போ விக்ரம் வந்துட்டு, பாரு, எங்களால் அவர் வெளியே போகல, ஒன்றால் தான் அவர் வெளியே போயிருக்கார். உங்ககிட்ட பேசி நீ மண்டையை கழுவி சண்டையை போட வச்சு அவர் நல்லா வெளியே அனுப்பிச்சிட்டேன். எங்கள் கூடலாம் அவர் எங்கள் கூட இருந்தாலும் அவர் வெளியே போகல, சரியா? அது உனக்கு தெரிஞ்சால் சரின்ற மாதிரி கலாய்க்கிறார் அவர். இப்போ விஜய் பார்வதி அந்த கேமரா அட்டென்ஷன் விஷயங்களை கலாய்க்கிறாங்க. ஏன்னா கேமராக்காக நடிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம திவாகர் அப்பப்போ சொல்லுவார். அதை சொல்கிறாங்க. அதை யார் சொல்கிறா பாரு, கேமராக்காக நடிக்கிறேன், நீ அதை சொல்கிறியா? அதுவும் கூட்டுறதுக்கும் பெருக்கிறதுக்கும் கேமரா முன்னாடி நீ தானே பண்ணுவேன் அப்படின்னும் போது விக்ரம் டப்புன்னு ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறார். ஆக்சுவலாக ஃபஸ்ட் வீக் வந்துட்டு விஜய் பார்வதி ஒரு சில வேலைகள்லாம் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் வீக்கில் ஆக்சுவலாக இந்த 2 வீக்கு தவிர்த்து பார்க்கும்போது நிறைய வேலைகள் விஜய் பார்வதி பண்ணியிருக்காங்க. அதை எடுத்து பூச்சி போட்டாப்புல ஒரு பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு வீக் யாரோ வந்து கேமரா மறைக்குதுன்னு சொன்னாங்களே, அவங்கள தான் இப்போ நான் தேடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த இந்தியன் படத்தில் வந்து நம்ம கமல்ஹாசன் அவர்கள் சொல்லுவார், சந்துரு ஒரு மானசன் தான் அவனை காணும் அப்படின்னு. அந்த மாதிரி கலாச்சி விட்றாரு. இவங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகிடுது. நீ தான் கேமராக்காக நடிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படியே ஒரு மாதிரி பேசிடுறாங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து தான் பேசணும் போல இந்த விக்ரம் கிட்ட. ஆனால் நேற்று விக்ரம் பண்ண விஷயங்கள் கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருந்துச்சு. என்னென்னா, ஆக்சுவலாக இந்த சண்டை நடந்திருக்காது. இது ஏன் நடக்குது அப்படின்னா, அதை வந்து தூண்டினது இவர் தான். நேற்று வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு வளர்ப்பை பற்றி பேசாதீங்கன்னு நம்ம விஜய் சேதுபதி சொன்னோடனே அவங்க அந்த பிரேக்கில் வந்து கேட்குறாங்க, சாரின்னு சொல்லிட்டு கையை பிடிக்க வராங்க, காலான தொடுறாங்க. இவர் வந்து அப்படியே டெக்கில் உக்காந்துட்டு, நீ எப்படியும் பேச தான் போகிற, 2 வாரம் வந்து பேசாமல் இரு, அப்புறமா நான் பார்க்குறேன். இதெல்லாம் என்ன ஒரு மனிதத்தன்மை அது? சபரி வந்து கேட்கும்போது வந்துட்டு இவங்க எல்லாரும் பார்க்குறாங்க, சபரி வந்து கேட்குறாரு இந்த பொண்ணு சைலண்ட்டாக இருக்குன்னு. சைலண்ட்டாக இருக்கிறதே உங்களுக்கு அவ்வளோ கோவத்தை கலப்புதுன்னா நீங்கள் அதுக்கு வந்து ரிப்ளை இப்படியா கொடுப்பீங்க? இது எவ்வளோ ஒரு மட்டமான ஒரு விஷயம். இதையும் ஒரு சில பேர் வந்து செம்மையாக வந்துட்டு சூப்பர் மாஸ் ரிப்ளை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னத்த சொல்ல, ஒரு பொண்ணு அடிபட்டு இதுக்கு அங்கே வந்து கண்ணு வீங்கி இருக்கும்போது வந்துட்டு அதை கலாய்ச்சி பேசினவங்க மேன் ஹேண்ட்லிங் பண்ணணும்னு சொல்லிட்டு விஜய் சேதுவே கலாய்க்கிறார். அவர் வந்துட்டு உங்கள் மாற்றம் நல்லா இருக்கு, ஆனால் அது ஓவராக வந்துட்டு உங்கள் கண்ட்ரோலை மீறி போகுதுன்னு சொன்ன ஆள். அதையும் வந்து ஒரு சில பேர் வந்துட்டு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து எடுத்து வச்ச பாயிண்ட் கரெக்ட், விக்ரம் எடுத்து வச்ச பாயிண்ட்டு. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.